ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து லெமன் ரைஸு. குட்டீஸ்க்கு எங்களுக்கு எல்லாருக்குமே லெமன் ரைஸு. அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து காராக்கரணை, அந்த சட்டிக்கரன்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது தம்பி சாப்பிடுவார், பாப்பா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து கடையில் வாங்கினா பொட்டேட்டோ சிப்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வெரைட்டி ரைஸ்னாலே பிடிக்காது. எனக்கு சொல்லும் போதே வெறும் லெமன் ரைஸ் மட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். அந்த ஒயிட் ரைஸ்க்கு வந்து தக்காளி ரசம் தான் வச்சேன். சரி, கொஞ்சம் லெமன் ரைஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து ரசம் சாதம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு ரசம் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் டிஃபனுக்கு வந்து இட்லி ஊற்றிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. 10 இட்லி தான் ஊற்றி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். நம்ம வீட்டில் குழம்புலாம் வைக்காத அன்றைக்கி தான் இந்த மாதிரி சட்னிலாம் அரைப்போம். இன்றைக்கி வெரைட்டி ரைஸுங்கனால சட்னி அரைச்சிருக்கேன். இப்போ வந்து எல்லாருக்கும் லஞ்சு வந்து பேக் பண்ணணும். நேற்று வந்து நான் வீடியோ எடுத்தேன். அது வந்து 3 நிமிஷம் 45 செகண்ட் போயிருந்தது. நான் வந்து அதை வந்து எடிட் பண்ணாமல் அப்படியே வந்து அப்லோட் பண்ணேன். ஆனால் வியூஸ் போகவே இல்லை. ஏன் நான் எடிட் பண்ணலைன்னா, நான் எலெக்ஷன் கிளாஸ் போயிருந்தப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்த்துட்டு ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேங்க மிஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஸ்பீடாக பேசலை. 3 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டால் ஸ்பீடு வச்சுருவேன். எடிட் பண்ணும்போது ஸ்பீடு வச்சுருவேன். அப்படி வைக்கும்போது தான் நான் வேகமாக பேசுகிற மாதிரி தெரியுது. அதனால தான் நான் வந்து எடிட் பண்ணாமல் சரி அப்படியே போடுவோன்னு போட்டேன். கடைசியில் பார்த்தா அது வியூஸ் போகவே இல்லை. 3 நிமிஷம் 45 நொடி போனதே வந்து எனக்கு வியூஸ் போகலை. ஆனால் நிறைய பேர் அவங்களாம் ஃபேமஸ் ஆனவங்க, அவங்க 12 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் போடுறாங்க, வியூஸ் போகுது. அது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதை எடிட் பண்ணி போட்டிருக்கலாம். ஆனால் ரொம்ப எடிட் பண்ண முடியாது. 40 செகண்டெல்லாம் வந்து ஸ்பீடு வச்சு குறைக்க முடியாது. சரி அப்படியே போடுவோமே, வீடியோஸும் எதுவும் போடல, ஷார்ட்ஸ் தானே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோவே அப்லோட் பண்ணேன். கடைசியில் போகவே இல்லை. அதனால் கொஞ்சம் வீடியோலாம் பார்த்து ஷார்ட்ஸ்லாம் பார்த்து எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உனக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கு வந்து இது ஒரு மன மகிழ்ச்சிக்காக தான் இந்த இதை செஞ்சிட்ருக்கிறேன். பாப்பா நேற்று சொல்லுது வேறு வேலை இல்லை உனக்கு, வீடியோ எடுத்துகிட்ருக்குற அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ண தான் நிறைய பேர் இருக்காங்க. என்கரேஜ் பண்ண யாருமே இல்லை. உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் என்கரேஜ் பண்ணணும். எனக்கு நிறைய வேலைக்கு நடுவில் இதை எடுக்கிறேன். இதுக்கு 3 நிமிஷம் செலவு பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். காலையில் பரபரப்பாக பசங்களை கிளப்புற நேரத்தில். ஆனால் சில பேர் இவங்களை யார் போட சொன்னான்னு கேட்பாங்க. அதான் என்னுடைய மன மகிழ்ச்சிக்காக தான் போடுறேன். நீங்கள் போடுற லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு சந்தோஷத்தை தருது, வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால் எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.